ஓம் பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் நெகட்டிவா சொல்லிக்கல அந்த சிங்கள வினைச்சொற்களின் வடிவத்தில் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த வேணும் என்றதான் இதுல பார்க்க போறோம். செய்ய மாட்டேன், செய்கிறதில்லை. ஒரு விஷயத்தை நான் இனி செய்ய மாட்டேன், இனி நான் வளமையான நான் ஒரு விடயத்தை செய்கிறது இல்லை. இந்த ரெண்டுக்குமே ஒரே வினை வடிவம் தான் பயன்படுத்தப்பட போகுது. அதே நேரம் ஒரு விடயத்தை நான் செய்ய இல்லை. இறந்த காலத்துல ஒரு விஷயத்த சாப்பிட்டீங்களா, போனீங்களா, வந்தனீங்களாண்டா வேற இல்லை, போயில்லை, செய்யவில்லை என்று சொல்றதை எப்படி பார்க்க போறோம்ன்றதுதான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் தர இருக்கிறேன். அதுல முதலாவது பார்த்தீங்களா, அந்த வினை வடிவத்தை பெறுறது அப்படின்றது தான் இதுல காட்டியிருக்கிறேன். முதலாவது ஸ்லைட்ல இந்த யனவா என்றது ஒரு நிகழ்கால வினை சொற்கள் எல்லாமே நவால தான் முடியும். யனவா, போனவா, தெனவா, லியனவா, உயனவாண்டு வரும். அப்ப அந்த நவான்ற சொல்ல நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக நாங்கள் இந்த இன்னன்ற ஒரு விகுதியை நாங்கள் இங்கே அட் பண்ணினோம்னு சொன்னால் அந்த வினை வடிவம் யன்ன, பொன்ன, தென்ன, கண்ண, லியன்ன என்று வரும். அப்ப அந்த நாங்கள் இன்னன்றதை சேர்த்து எடுக்கிற அந்த வினை வடிவம் ரெண்டு விதமாக செயற்படும். ஒன்று கட்டளையாக செயற்படும், அதே வேளை எச்சமாகவும் செயற்படும், வினை எச்சமாகவும் செயற்படும். யன்னண்டா போங்கல் என்றும் பெறும், அதே நேரம் போக என்றும் பெறும். விளங்கிட்டு தானே? உயனவா நவா வெட்டிட்டோம், இன்னவ சேர்த்து இருக்கிறோம், உயன் ரெண்டு மாறி இருக்கு. அப்ப ஒன்று கட்டளையா வரைக்கும் சமயங்கள் ரெண்டு பேரும், சமைக்க ரெண்டு பேரும் எச்சமாக பயன்படுத்தியிருக்கு. அப்ப எச்சமாக பயன்படுத்துறது கட்டளையா பயன்படுத்துறேன்டா ஒயா எண்ண, ஒயா பொண்ணு, தென்னு, ஒயா லியன்னு, மாமா, கண்ணு இன்றைக்கு நாங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு செயலை செய்ய சொல்லி நாங்கள் ஆர்டர் போடுவோம். அப்போ அந்த இடத்துல இந்த நவாவை நீக்கி போட்டு இன்னன்றதை போட்டு பயன்படுத்தினால் அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். அதே நேரம் அதே வினை வடிவம் தான் எச்சமாகவும் பயன்படும். அதே வினை வடிவம் தான் எச்சமாகவும் பயன்படும். இப்ப எண்ணேப்பா, பொன்னேப்பா, எண்ணெய், ஓனி, எண்ணெய் பே, எண்ணெய் புழுவன், போக வேண்டும், போக வேண்டாம், போக முடியும், போக முடியாது என்ற வார அந்த எண்ணன்றது இந்த இடத்துல எச்சமாக பயன்படும். விளங்குதானே? ரைட். இன்னும் ஒன்று நான் இதுல எச்சமா அதே ரெண்டு அந்த அந்த வினைச்சொல்ல கட்டளையாகவும் பயன்படுத்தி எச்சமாகவும் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி இதுல காட்டியிருக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல பொன்னன்றது எச்சமாக பயன்படுத்தப்படுது, எண்ணன்றது கட்டளையாக பயன்படுத்தப்படுது. ஒரே வினை வடிவத்தை கொண்டு வந்து இங்க ரெண்டு செயற்பாடும் செய்யக்கூடிய மாதிரி ஒரு வாக்கியம் அமைச்சு காட்டியிருக்கு. பொண்ணை அண்ணன், இந்த இடத்துல பொண்ணை எச்சமா பயன்படும், எண்ணெய் கட்டளையாக பயன்படும். இப்போ பொண்ணை அண்ணன்டா குடிக்க போங்கல் ரெண்டு பேர். விளங்குதானே? ஓகே. அப்போ ஒரு வினை வடிவம் ரெண்டு செயற்பாட்டை குறிக்கும். சரி, நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதான் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற பிரதானமான விடயம். செய்ய மாட்டேன், செய்கிறது இல்லை, அதே மாதிரி செய்யவில்லை என்றும் பெறும். அதை அடுத்ததான் பார்ப்போம். இந்த கரண்ணின இல்ல கரண்ண என்று சொல்லுவோம். கரண்ணின என்று சொல்லலாம், பேச்சு வழக்குல சொல்லிக்கல, இன்னும் வேகமா சொல்லிக்கல கரண்ண என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல கலை நகை இது செய்யவில்லை என்று வரும். இது ஒரு அடுத்ததா பார்ப்போம். இந்த எண்ணென என்று இதுல நான் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த எண்ணெய்ன்றது எங்க இருந்து வந்ததுன்றதுக்காக தான் நான் அந்த முன்னுக்கு சொன்னேன். நவாவை வெட்டி பொடி இன்னவ கொண்டு வரணும். இந்த எண்ணெய்ன்ற அந்த ஃபோமட்டோட ந இல்ல நகன்ற விகுதியை சேர்க்கல நான் ஒரு விஷயத்தை எதிர்காலத்தில் செய்ய மாட்டேன், அல்ல ஒரு விடயத்தை நான் வளமையாவே செய்கிறேன் இல்லை என்றதை குறிக்கலாம். குறிக்கிறதுக்கு நாங்கள் இந்த வினை வடிவத்தை, இந்த வினைச்சொல் வடிவத்தை பயன்படுத்தலாம். இந்த நன்றது நகைன்றதும் ஒரே அர்த்தத்தை குறிக்கிறதா நாங்கள் விரும்பினதை பயன்படுத்தலாம். இங்க வந்து என்ற இந்த வினை வடிவத்தோட ஏ என்ற உருவை நாங்கள் சேர்த்தோம் என்று சொன்னால் எண்ணே என்று வரும். இந்த சேர்த்திருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் அந்த எண்ணன்றதுல இறுதியில் இருக்கிற நானாவில வந்து இன்னென்னாவும் சேர்ந்து இருக்குது. அதுல ஆனாவை நீக்கி போட்டு இன்னென்னாவோட ஏ என்னாவை சேர்க்கிறேன். அப்ப நீ என்னாண்டு வரும். அப்ப எண்ணே என்று வரும். விளங்குதானே? இத இன்னொன்றும் இருக்குது. என்னன்னு சொன்னால் அந்த
பாஸ் பேப்பர்கள் இல்ல புத்தகங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வரைகள்ல ஏனா சேர்ந்த மாதிரி வரும். எண்ணெய்ன்றதுல நான் ஏன்னா செய்து காட்டியிருக்கிறேன். ஏனா சேர்ந்தும் வரும். அதுவும் இதே இதுதான். அப்ப இது வேற அது வேற இல்லை, எல்லாமே ஒரு ஃபார்மேட் தான். பேச்சு வழக்குல பயன்படுத்திகளை சேர்த்து பயன்படுத்துவினோம். இப்ப பொண்ணை கண்ணன்னு பயன்படுத்துவோம், கண்ணின என்று பயன்படுத்துவோம். எழுதிகள் அந்த உருவு இல்லாமையும் ஏனான்ற உருவு சேர்ற மாதிரியும் எழுதுவினோம். எல்லாமே ஒன்றுதான். வேறவங்க அந்த பொண்ணனை இந்த இதுல உருவு சேர்த்து காட்டியிருக்கிறேன், பொன்னின என்று வந்துருக்கு. அதே மாதிரி இஞ்சால சேர்த்தபடியை காட்டியிருக்கிறேன், யான்னின. அதான் பேச்சு வழக்கில் இன்னுமே பூகமா சொன்னா யான்ன போக மாட்டேன். மம குழம்பை அண்ணன், நான் கொழும்புக்கு போக மாட்டேன். மம குழம்பை அண்ணன், நான் கொழும்புக்கு போற இல்லை. பொன்னின குடிக்க மாட்டேன், குடிக்கிறது இல்லை. மம கோப்பி பொன்னின, நான் கோப்பி குடிக்க மாட்டேன். மம கோப்பி பொன்னின, நான் கோப்பி குடிக்கிறேன், வளமையா கோப்பி குடிக்கிறேன். அதாவது இதுல வேற அர்த்தம். ஒரு ஃபார்மேட் தான் ரெண்டு செயலை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இதுல பாருங்க வழியில் நான் இதை உதாரணத்தோட உங்களுக்கு தந்திருக்கிறேன். லியன்னின, லியன்ன, இந்த நான் அது சொன்ன இந்த ஏன்னா வராம ஏனாவும் போட்டு பயன்படுத்தலாம்னு அதான் இதுல காட்டிக்கிறேன். மூன்றுமே ஒரே வடிவம் தான், ஒரு விஷயம்தான். எழுத மாட்டேன், எழுதுறது இல்லை. எண்ணின பாருங்க வர மாட்டேன், வாரது இல்லை. வெண்ணின தரமாட்டேன், தாரது இல்லை. இல்லை கொடுக்க மாட்டேன், கொடுக்கறது இல்லை என்றும் சொல்லலாம். அதுக்கு ரெண்டு உதாரணம் போட்டு காட்டியிருக்கிறேன். மம பத் கண்ணின, நான் சோறு சாப்பிட மாட்டேன். மம பத் கண்ணின, நான் சோறு சாப்பிடுறது இல்லை. ஐயா நய தென்னின, அண்ணா கடன் தரமாட்டார். அண்ணா கடன் கொடுக்குற இல்லை, தார இல்லை, தாரது இல்லை. இதை நாங்க கொடுக்குறோன்னு பயன்படுத்தலாம் எல்லாம். ஐயா நய தென்னின, அண்ணா கடன் கொடுக்க மாட்டார். தாரது கொடுக்குறது ரெண்டுக்குமே ஒரு மீனிங் தான். இப்ப நாங்கள் ஆங்கிலத்திலும் பயன்படுத்துவோம். கிவ் தெம் என்றா அவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுவோம். கிவ் மீ என்றா எனக்கு தாங்கன்னு சொல்லுவோம். அப்ப தா கொடுன்றது ரெண்டும் ஒரு வினை சொல்லத்தான் குறிக்கும். அப்ப ஐயா நய தென்னினேண்டா அண்ணா கடன் கொடுக்க மாட்டார். ஐயா நய தென்னினேண்டா ஐயா அண்ணா அண்ணா வளமையாவே கடன் கொடுக்குற இல்லை, யாருக்கும் கொடுக்குற இல்லை. அதான் அதன் அர்த்தம். இது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் அல்லது இதுல சம்பந்தமா மேலதிகமான விளக்கம் தேவை என்றால் அந்த யூடியூபுக்குள்ள இருக்கிற அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல நீங்கள் கமெண்ட் பண்ணினீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கு ரிப்ளை தரக்கூடிய மாதிரி இருக்கு. விளங்குது தானே? இந்த கட்டளை வடிவத்தோட நேல நெக என்ற விகுதியை சேர்க்கிறோம். அதோட அந்த கட்டளை வடிவத்துல இந்த ஏ என்ற ஒரு உருவ கொண்டு சேர்க்கிறோம். அப்படி நாங்கள் சேர்த்து விட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு விடயத்தை வளமையா செய்கிறே இல்லை. இல்லைன்னா இனி நான் இந்த விஷயம் செய்ய மாட்டேன், இல்லை இப்ப செய்ய மாட்டேன் என்ற ஒரு செயலை ரெண்டு செயற்பாடு செய்யறதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, ஒரு இறந்த காலத்துல இப்ப உதாரணத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சாப்பிட்டீங்களா, போனீங்களா, வந்தீங்களா, எழுதினீங்களா என்றா நீங்கள் அதை நெகட்டிவா சொல்றீங்க. நான் அதை செய்ய இல்லை, போக இல்லை, வர இல்லை, சாப்பிட இல்லை. சாப்பிடவில்லை, செய்யவில்லை. நான் இறந்த காலத்துல கேட்கிறேன், செய்தீங்களா, சாப்பிட்டீங்களா. அப்ப அந்த இறந்த கால ஃபார்மேட்டோட வச்சு கொண்டுதான் இதுக்கு விட சொல்ல வேணும். இந்த ஃபார்மேட் எப்படி என்று பாத்தீங்கன்னா, ஒரு வினைச்சொல்லில் இறந்த கால வடிவத்தை எடுக்கும். இங்க பாருங்க, நான் எடுத்திருக்கிறேன் கியா, லிவ்வா, துன்னா, கேவா, பிவா. நீங்கள் எந்த வினைச்சொல்லும் அந்த வினைச்சொல்லில் இறந்த காலத்தை எடுத்தீங்கன்னா சரி. அப்ப இறந்த காலத்தோட எடுத்துக்கொண்டு அங்கேயும் அந்த நேல நெக அங்க சேர்த்துனாங்க, அதே மாதிரி தான் இஞ்சையும் அதே கண்டிஷன் தான். அந்த இறந்த கால வினை வடிவத்தோட என்ற உருவ கொண்டு வந்து இங்க சேர்த்தா சரி, வேறு ஒன்றுமே இல்லை. கியான்றது உருவ சேர்த்தா என்னண்டு வரும், கியே என்று வரும். அப்ப கியே நெக என்று வரும், போகவில்லை. அதே பாருங்க, இந்த லிவ்வான்றதோட உருவ சேர்க்கிறோம், லிவ்வே நெக, எழுதவில்லை. துன்னா துன்னின, துன்னின. கேவா கேவின, கேவின. பிவ்வா பிவ்வின, குடிக்கவில்லை. விளங்கிட்டதோ? எந்த விஷயத்தை இப்போ அதே நேரம் இந்த இறந்த காலத்துல ஒரு கேள்வியை கேட்கல ஈஸியா விட சொல்லலாம். என்னென்றால் பாசிட்டிவா சொல்றேன்னாலும் ஈஸியா சொல்லலாம், நெகட்டிவா சொல்றேன்னாலும் சொல்லலாம்.
கேவத பிவ்வது லிவ்வத ரெண்டு கேள்வி சிங்களத்தில் கேவத பிவ்வத லிவ்வத இதா வச்சேதா கேள்வியாக மாறும். அதுக்கு முன்னுக்கு இந்த வீடியோவுக்கு முன்னுக்கு இருக்கிற வீடியோல நான் இதை போட்டிருக்கிறேன். கேவது பிபதண்டா நீங்கள் செய்த நான் பாசிட்டிவா சொல்ல போறீங்கண்டா அவை கேட்ட கேள்வியிலே அது இருக்கு. லிவ்வது கேவது என்றால் அந்த தேவ வட்டி போட்டு ஓ கேவா ஓ பிவா ஓ லிவ்வா ஓ கியா என்று சொன்னீங்கன்னா பாசிட்டிவா முடிஞ்சிடும். ஒன்றுமே மாத்திரம் இல்லை, கேள்வியிலேயே விட இருக்கு. அதுவே நீங்க நெகட்டிவா நான் அந்த விட செய்யலேண்டா தான் அந்த இறந்த காலத்தோட ஏவுருவை கொண்டு வந்து போட்டுட்டு லிவ்வேன துன்னின கேவன பிவ்வேன என்று சொல்ல வேண்டியது. ரைட், இதுல உதாரணமா வாக்கியம் போட்டிருக்கிறோம். உண்மையில எனக்கு தெரிஞ்சு மொழிகள்ல மிகவும் இலகுவாக பேசக்கூடிய இலகுவான அந்த டெக்னிக்கை நாங்க கட்ச் பண்ணக்கூடிய ஒரு மொழி என்றால் எனக்கு தெரிஞ்சு சிங்களம் தான். மிக இலகுவா கட்ச் பண்ணக்கூடிய ஒரு மொழி தான் சிங்களம். ஆனால் தமிழ் ஆக்கள் வந்து சிங்களத்தை ஈஸியா கேட்ச் பண்ணலாம். ஆனால் சிங்கள மாணவர்கள் வந்து சிங்கள ஆக்கள் வந்து தமிழை கேட்ச் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் சிங்களம் மிகவும் இலகுவான மொழி, இலகுவில கற்றுக்கொள்ளலாம். உதாரணம் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. அந்த இறந்த காலத்துக்கு தவமா அப்பிட்ட லக்குன்னு துண்ணின இன்னும் எங்களுக்கு புள்ளி தரவில்லை. மம பத்துர பிவ்வேன நான் தண்ணீர் குடிக்கவில்லை. ஐயா அறவேட கலேன அண்ணா அந்த வேலையை செய்யவில்லை. நீங்கள் எப்படியும் பாக்கியத்துக்கு போட்டுக்கொள்ளலாம். அந்த இந்த வினை வடிவத்தின் தமிழ் நெகட்டிவா குறிக்கும். தரையில செய்யல போகவில்லை, இவ்வளவுதான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேட்டைன்ற இந்த வேலையை என்றதை பிரிச்சு காட்டியிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சிங்களத்துல உயிரற்ற பெயர்ச்சொற்களுக்கு ஐயுருவை நாங்கள் கொண்டு வந்து தமிழ்ல பயன்படுத்துறோம். ஆனா அந்த ஐயுருவுக்கு சிங்களத்துக்குள்ள உயிரற்ற பேச்சொற்களுக்கு பின்னுக்கு ஐயுருவு சேராது. 99% சேராது. ஒரு வீதம் வந்து விதிவிலக்கா ஒன்று ரெண்டு இருக்கு, அது எங்களுக்கு தேவையில்லை. அதிகமா உயிர் உள்ளதுக்கு சேரும், உயிரற்றதுக்கு சேராது. உதாரணத்துக்கு உம் தொராரின்னுண்டா தொரண்டு தான் கிடக்கு, வேற ஒன்று அங்க சேர இல்லை. கதவு அரைண்டா திறவுங்க. நாங்க தமிழ்ல அதை எடுக்க கதவை திறவுங்க. பத்திர போத்தில் எது என்னண்டா தண்ணி போத்தில் தாருங்கள், தண்ணி போத்தில் தான் இருக்கு. ஆனால் உயிரற்ற பேச்சுக்களுக்கு பின்னுக்கு ஐயூருக்கு கொண்டுமே சேராத சிங்களத்திலே இப்ப நான் சொன்னான். அப்ப நாங்க தமிழ்ல அதை பொருள் எடுக்கல. தண்ணி போத்தலை பத்திர போத்தலை எது என்னண்டா தண்ணி போத்தலை தாருங்கள் எடுக்கும். சிங்களத்துல உயிரற்ற பேச்சுக்களுக்கு பின்னுக்கு ஐயுருவுக்கு தமிழ்ல ஐயுருவு சேர்க்கிற பதிலாக சிங்களத்துல எதுவுமே சேராது. அதை நடந்த இதுல சொல்லியிருக்கிறேன். ஓகே பிள்ளைகள், உங்களுக்கு வடிவ விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். விலங்கியல் என்ன இது அடுத்த விலங்கியல் என்பது நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடலாம். அல்லது உங்களுக்கு விளங்கிட்டு இன்னும் மேலதிகமா எதுவும் விளக்கம் தேவை என்று சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா நான் அதுக்கு ஃபீட்பேக் தரக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம்.